அவர் பேசின வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டார். அதை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு பாவம் செய்கிறவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு விசை தேவன் அவன் செய்த அன்பை நடத்தி பார்த்தாங்கன்னா அவன் பாவம் செய்ய மாட்டாங்க. எவெல்லாம் பாவம் செய்கிறானோ அவெல்லாம் தேவனுக்கு அன்பை செய்கிறாங்க மறந்துருக்கிறாங்க, இல்லை தெரியாமல் இருக்காங்க, இல்லை உணராமல் இருக்காங்க, இல்லை செய்யாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம பாவம் செய்யறதுக்கு மனதே ஒதுக்கக்கூடாது. பாவம் செஞ்சிட்டோம்னா தேவனுக்கு விரோதமாக செய்கிற அர்த்தம். விசேஷமாய் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற அந்த மனப்பான்மையை நமக்கு எடுத்து விடுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் ஒரு பரிசுத்த மனப்பான்மை, ஒரு தெய்வீக மனப்பான்மை. அது உள்ளத்திலே இருக்கிற சுத்த மனப்பான்மை விசேஷமாய். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனை பிரியமான ஒரு மனப்பான்மை இருக்கிறோம்னு சொல்லி